நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க பணக்குடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான ஊர் அப்படின்னு சொல்லலாமாக்கா. ஆனால் அந்த பணக்குடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேர் வந்து பார்த்திங்கன்னா பல விதமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. ஒரு சிலவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஊரில் வந்து பாணர்கள் அப்படிங்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் இருந்தாங்க, அதனால் பாணர் குடி இருந்துச்சு, அதுக்கப்புறம் பணக்குடின்னு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஊரில் வந்து பனைமரங்கள் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு, அதனால் பனகுடி அப்படின்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் பனகுடி அப்படின்னு சொல்லி பேர் மாற்றி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஊருக்கு நம்ம பனகுடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கு முன்னக்கூட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பனகுடிக்கு ஒரு பழைய பேர் இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உத்தம பாண்டியபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க மக்கா. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பனகுடிக்கு இன்னொரு பேரும் உண்டு, அதாவது முரத்த நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. முரத்த நாடு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் இருக்கிற கோயிலில் கல்வெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாமாக்கா. இது வந்து நான் சொல்லலை, நம்மளுடைய வரலாறு சொல்லுது மக்கா. பனகுடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக